ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனி பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்களுடைய பேரை வேறு மறந்துட்டேன். சரி, ஓகே. பட் நீங்கள் ஆரம்புக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இன்றைக்கி ஜூனி பார்க்க ஒரு ஒன் ஷாட் போடுறேன். ஸோ நீங்கள் கேட்டு 2-3 நாளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் போடுறேன் கண்டிப்பாக, ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் டைட்டில் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாஃபியா, ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்துட்டு அப்படி லைட்டாக நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. ஸோ எந்த இடம் ஒன்றுமே உங்களுக்கு தெரியலை. ஏதாவது பேசலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களால் பேச முடியல. அப்போ தான் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்போ தான் ஃபெல்ட் ஆகுது உங்களோட வாய் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அதை அவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது கையும் வந்துட்டு கட்டியிருக்குன்னு. சரி, எந்திரிச்சிக்கலான்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறப்போ அப்போ தான் நீங்கள் மறுபடியும் ரியலைஸ் பண்ணுறீங்க காலும் கட்டிக்குது. ஸோ வாய் கை கால் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு. நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன யார் கட்டி வச்சுருக்கா, அது இப்படி இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மயக்கத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸே ஆகுது ஒவ்வொன்றா. எங்கேயும் நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு மூவிங்கில் இருக்கிறது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கார் டிக்கியில் நீங்கள் இருக்க மாதிரி இப்போ தான் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் லைட்டாக கற்ற ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியலை. ஸோ அப்படியே நான் ஒரு இடத்துல போய்ட்டு அந்த கார் நிற்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு. யார் நம்ம இப்படி கட்டி வச்சுருக்கா, யார் இப்போ நம்ம கட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயத்தில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே கிடக்குறீங்க. இப்போ வந்துட்டு தட தட தடன்னு சவுண்டு, ஓகேவா? ஸோ காரை விட்டெல்லாம் இறங்குற மாதிரி சவுண்டு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் பதறிட்டே வந்துட்டு சரி, ஓகே, கொஞ்சம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஆனால் யாரும் வரல. ஆனால் சவுண்டு மட்டும் தரத்தன்னு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படி ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்துட்டு கதவு வந்துட்டு திறக்கிறாங்க. அந்த டோர் டிக்கி இருக்குல்ல, ஸோ அந்த டிக்கி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக வெளிச்சம் வருது. அப்படியே லைட்டாக நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பெரிய மலை. அந்த மலை மேலே வந்துட்டு அந்த கார் நிற்கிது. கீழே வந்துட்டு எட்ஜில் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த எட்ஜில் வந்துட்டு அந்த காரை நிறுத்தியிருக்காங்க. உங்களுக்குன்னா செம்ம பயமாக இருக்குது. என்னாச்சு, எதுக்கு இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க? அப்போ நான் சாக போகிறேன்னா, கொல்ல போகிறாங்களா, நான் என்ன பண்ணேன், யாரை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த கார்லேருந்து உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி காரோடு சேர்த்தி தள்ளுறாங்க. ஸோ அங்கேருந்து அந்த இருட்டில் நைட் டைம், ஓகேவா? ஸோ அந்த இருட்டில் நைட் டைமில் அந்த காரோடு சேர்ந்து பெரிய மலை உச்சியிலேருந்து கீழே பொத்துன்னு விழுகிறீங்க. அப்படியே அங்கேருந்து விழுறப்போ நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும்ல. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு சாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வந்து ஒரு இடத்துல போய்ட்டு பொத்துன்னு எப்படி சொல்ல, சத்துன்னு விழுவோம்ல. பெரிய மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்தால் என்னத்துக்காக சதறி போயிட மாட்டோம். ஸோ அப்படியா போய் சத்துன்னு விழுந்துட்டீங்க. விழுந்தது அம்மான்னு ஒரு கற்று. ஸோ அப்படியே வந்துட்டு செம்மையாக சவுண்ட் பண்ணியிருப்பீங்க. உடனே உங்களோட அம்மா விருக்கு நின்றுச்சு. ஏய் என்னடி ஆச்சு, ஏன் இப்படி போய் அந்த மாதிரி கத்தி தொலைகிற அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா கனவு. உங்களோட அம்மா வந்துட்டு சனியை பிடிச்ச நாயே, உங்க கூட தூங்க கூட முடியலல்ல, சரி நான் போய் ஏன் ரூம்லேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நீங்கள் நில ஒரு தாயா, ஒரு பெத்த பிள்ளை கனவுல பயந்து போயிட்டு எந்திரிச்சு இப்படி கத்திட்டு உட்காந்துருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்காம தனியாக போய் தூங்குறேன் நீ, அதெல்லாம் முடியாது, இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை பிடிச்சி இழுத்து நல்லா கட்டி பிடிச்சி கை காலில் மேலே போட்டு அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஐயோ என்னடி பண்ணுற, பாரு காலைல எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் போகணும், இந்த மாதிரி ஒரு மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் முடியாது வயன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் இங்கே பயந்து போயிட்டேம்மா, உங்களுக்கு தெரியுமா நான் செத்து போயிட்டேம்மா அப்படிங்கிறீங்க. என்ன நீ உயிரோட தானே உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா என் கனவுல யாரோ என்னை கை வாய் காலெல்லாம் கட்டி ஒரு கார் டிக்கியில் போட்டு இருட்டாக இருக்குதுமா கொண்டுட்டு போகிறாங்கம்மா காரில் ஏற்றி. கடைசியாக வந்துட்டு கார் டிக்கி ஓப்பன் பண்ணாங்க. சரின்னு பார்த்தா மலை உச்சியில் நிறுத்தி அந்த காரை நிறுத்தி அங்கேருந்து தள்ளி விட்டாங்கம்மா. எப்படி விழுந்து செத்தேன்னு தெரியுமா, கடவுளையே கண்ணு முன்னாடி நிற்கிதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படி உங்களை நேரம் கிள்ளி வச்சுட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வாழ்னு கத்துவீங்க. வலிக்குதில்ல, பார்த்துக்கோ, நீ ஒன்றும் சாகவும் கிடையாது, மலை உச்சியில் ஒன்று யாரும் கடத்திட்டு போகவும் கிடையாது, அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு அவங்க ரூமுக்கு போகிறதுக்கு போயிட்டாங்க. நீங்கள் போகிறவங்களோட அம்மாவே பார்த்துட்டுருக்குறீங்க. தாயாடி நீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ போனவங்க அப்படி கொஞ்சம் ரிட்டன் வராங்க. திரும்பி வரும்போது அப்படியே எட்டி பார்க்குறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் வயன் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பயப்படாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பரவாயில்ல, அம்மா கொஞ்சம் பாசமாக பேசுதுன்னு. சரிம்மா
இனிமேல் பயப்பட மாட்டேன், திண்ணிலாம் வச்சுட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா, ஏன் சொல்கிறேன்னா, நீ அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை, உன்னால் எவனுக்கு கடத்திட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தத்தி தண்ட கர்மம், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு நான் அந்த ஜாமத்தில் செம்ம கடுப்பாகுது. பில்லோலாம் தூக்கி போட்டு அங்கேயும் எரிஞ்சு கத்திட்டு இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ அப்படியே விடியுது, டைம் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்துட்டு எந்திரிச்சு காலேஜ்க்கெல்லாம் கிளம்பணும். ஏன்னா நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது, ஓகேவா? ஸோ அம்மா வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. அவங்க நல்லா எஜுகேட்டட், ஓகேவா? ஸோ வெல் எஜுகேட்டட். அவங்க வந்துட்டு உங்களை தனியாக பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை இருக்குது, ஓகேவா? ஸோ அப்பா இல்லைனாலுமே வந்துட்டு உங்களோட அம்மா எந்த குறையும் இல்லாமல் உங்களை வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு டேஸ்லாம் போகும். இப்போ வந்துட்டு காலேஜுக்கு எழுந்து கிளம்புறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு வைன் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ, அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்டுக்கோ. சாயந்தரத்துக்கு வந்து நீ ஏதாவது சும்மா சாலட் மாதிரி ஏதாவது பண்ணிக்கன்னா பண்ணிக்க, இல்லை அப்படின்னா கடையில் கூட வாங்கிக்கோ, ஓகேவா? அம்மா இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, வரத்துக்கு லேட் ஆகும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, பார்த்து பத்திரம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா, நான் பத்திரமா தான் இருப்பேன், நீ சேஃப்டியாக இரு. அதுவும் இல்லாமல் நைட்டில் ஏதோ கடத்திட்டு போனாங்கன்னு வேறு சொன்னல, அப்படி இது போயிட போகிறாங்க, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அதான் உன் பொண்ணு ஒருத்தங்க கடத்துகிற அளவுக்கு ஒர்த்து இல்லைம்மா, போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு நைட்டு சும்மா விளையாடுனி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, பார்த்து சேஃபாக இரு, கால் பண்ணு, காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா இவ்வளோ நாள் பத்திரமா தானே இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை, நீ போயிட்டு வா, மீட்டிங் நல்லா அட்டன் பண்ணு, அண்ட் அடுத்த ப்ரமோஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, கண்ணு வேறு அடிக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு ஒரு கண்ணை அடிச்சுட்டு, எஸ் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த அளவுக்கு மம்மி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போனவங்க திரும்ப ரிட்டன் வந்து என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்களோட கண்ணத்தில் ஒரு கிஸ் வேறு கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் உங்களோட அம்மாவே பார்க்குறீங்க, என்னடா இது என்னைக்கு இல்லாத அதிசயமா, இன்றைக்கி கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடி போய்ட்டு கிஸ் பண்ணுறீங்க உங்கள் கண்ணத்தில். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு கிளம்பியெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்களோட அந்த பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு நடந்து போகிறீங்க, ஓகேவா? ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களோட காலேஜ், ஓகே? ஸோ அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி போகிற வழியில் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் இருப்பா சாரா, அவளை பிக்கப் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் சாராவை பிக்கப் பண்ண கையோட அப்படியே 2 பேர் நடந்தால் போவீங்க. அதுக்கே வந்துட்டு பிக்கப் ட்ராப்புங்கிற மாதிரி பேசிக்குவீங்க. ஸோ அவளும் வந்துட்டு வயன் திரும்ப அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. உங்களோட பேக் வந்துட்டு ஒழுங்காக ஜிப்பை கூட க்ளோஸ் பண்ணல, அறிவு கட்ட முண்டா, ஒரு பேக்கை கூட க்ளோஸ் பண்ணி கொண்டு வர தெரியாதா, இப்படியேவா வந்து அவ்வளோ தூரம் நாய் தொத்தலை அப்படிங்கிறா. இப்படியே வந்துட்டுனா என்ன, ஐயோ இருடைய சாப்பாடு பாக்ஸ் ஏதாவது இருக்கா, டிஃபனுக்கு இது இருக்கா, கீழே விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அதானே, புக்ஸு நோட்டு ஏதாவது கீழே விழுந்துருந்தா உனக்கு பிரச்சனை இல்லை, அந்த சோறு அது கீழே விழுந்துட்டு அவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படிங்கிறா. ஆமாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறீங்க, இருக்குது. ஸோ அவளுன்ட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணி விடுறா. ஸோ இப்படி தான் 2 பேர் சும்மா வெட்டியாக நான் பேசிகிட்டே காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஸோ அப்படி காலேஜுக்கு போயிட்டுருக்கப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே இந்த ரோடு கிராஸ் பண்ணுவோம்ல, ஸோ அப்படி தான் சிக்னல் போட்டிருக்காங்க, நீங்கள் ரோடு அப்படியே கிராஸ் பண்ணுறீங்க. கிராஸ் பண்ணுறப்போ வந்துட்டு பார்க்குறீங்க ஒரு பிளாக் கலர் கார், ஓகேவா? செம்ம ரிச்சாக செம்ம லக்ஸரியஸ்டாக அவ்வளோ பார்க்கவே அட்ராக்டிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் ஒரு மாதிரி நைஸ் கோட்டிங் இருக்கும்ல, அப்படியே பார்க்கறதுக்கு பளபளன்னு அப்படி இருக்குது. பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கார் செம்மையாக இருக்குல்ல, நான் என்னைக்கு படித்து முடிச்சு வேலைக்கு போய் இப்படி ஒரு கார் வாங்க போகிறேனோ, என் ஆயுசே முடிஞ்சிடும்டி அப்படிங்கிறீங்க. ஸோ அவளும் பார்க்குறா, கண்டிப்பாக உன் ஆயுசு முடிஞ்சாலும் இந்த கார்லாம் வாங்க மாட்டேன் வயன், ஏன்னா நீ படிக்கிற படிப்பு அப்படி, சரியா? கொஞ்சம் நல்லா படித்தா கூட ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இது இருக்குதுன்னு சொல்லலாம். மேடம் தான் ததுக்காவாச்சே, வாய் முடிட்டு அப்படிங்கிறா. என்ன சாரா, நீ ரொம்ப நல்லா படிக்கிற அப்படிங்கிறதுக்காக ஓவராக பண்ணாத. இங்கே பாரு, நீ நினைக்கிற நல்லா படித்தா அப்படி டாப்பில் வந்துடலாம் அப்படின்னு, மேபி நீ இந்த காலேஜில் வேணால் டாப்பராக இருக்கலாம், ஆனால் யோசிச்சுப்பாரு, மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர் ஸ்கூலெல்லாம் படித்தாரு தெரியல, ஆனால் ஏதோ ஸ்கூலோ, ஆனால் அவர் படித்தப்போ ரொம்ப ஃபஸ்ட் மார்க்கெல்லாம் கிடையாது, ஓகேவா? மீடியம் நார்மல் இல்லை பேக் பெஞ்சு தான். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நீ எங்கே வேலைக்கு போகிற, அந்த பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க பார்த்தியா, அங்கே தான் வேலைக்கு போகிற, புரியுதா? ஸோ என்றைக்கும் நல்லா படிக்காதவங்கள தப்பாக வச்சு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓவராக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் மேடம் பிஸ்னஸ் உமன் ஆக போகிறீங்களா, ஆயிக்கோ நல்லது, அப்படியே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போகும் அப்படிங்கிறா. சரி ஓகே, உன்னை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மேலே கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு சிப்ப பார்க்குறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் சும்மா அறியறா. ஸோ நீங்களும் அப்படியே அடிச்சுட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் எங்கே விளையாடுறீங்க,
நடு ரோட்டில் சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ சிக்னல் எடுத்தது ஒரு வண்டி ஹார்ன் அடிக்கிறான் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தோணுது, அத்தாடியோ எங்கடி நடு ரோட்டில் நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடுறீங்க. நீங்கள் ஒரு ராயல் ப்ளூ கலர் வந்துட்டு டாப் போட்டிருக்கீங்க அண்ட் ஃப்ரீ ஹேர் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரோடை க்ராஸ் பண்ணி ஓடுறப்போ அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடுறீங்களா? ஸோ அந்த காற்றுக்கு அந்த ஹேர் வந்துட்டு லூஸ் ஹேர் தானே, ஸோ அழகாக ஒரு மாதிரி வேவாக அப்படி வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் திரும்புகிறப்போ அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு காரில் வந்துட்டு ஒரு காரை பார்த்துட்டு வந்துருப்பீங்களா? ஸோ அந்த காருக்குள்ளே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம நம்ஜுன் தான். ஸோ அவர் அப்படியே அந்த காரில் வந்துட்டு உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு விளையாடிட்டு இருந்த எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தந்துருப்பார். அவரோட கார் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்களும் அந்த காரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற எல்லாமே செம்ம க்யூட்டாக இருக்குது அவருக்கு. ஸோ உங்களை வச்சுக்கொண்டு வாங்க அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சிக்னல் போட்டதுக்கப்புறம் காரெல்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வண்டியை மூவ் பண்ணிடுறாங்க. நீங்களும் அந்த பக்கம் போயிடுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் 2 பேர் காலேஜே போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு 2 பேர் காலேஜ் போனதுக்கப்புறம் செம்ம அரட்டை, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 2 பேரும் வந்துட்டு சும்மா பேசிகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் சாரா மட்டும் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவா. கிளாஸ் டாப்பர் கிடையாது, மேடம் வந்துட்டு காலேஜ் டாப்பர், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு என் கூடயே தான் இருக்க, என் கூடயே தான் பேசிகிட்ருக்க, கிளாஸ் எடுக்கிறப்ப கூட நீ என் கூட பேசுகிற, ஆனால் நான் பாஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எப்படி காலேஜ் டாப்பர் ஆகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் எனக்கு மட்டும் என்னடி தெரியும், எல்லா கேள்விக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுது, நான் படிக்கிறது கூட இல்லை, ஆனால் சும்மா ஒரு தடவை புக்கு பார்ப்பேன் அவ்வளோதான். ஆனால் அதுக்கே எனக்கு புரியுது அப்படின்னா நான் ரெடி பண்ண முடியும். நான் என்ன ஒன்று படிக்க வேணான்னு சொன்னேன்னா, சரி ஓகே இனிமேல் நான் உங்க கூட கிளாஸில் பேசல, மாதிரி இதை படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படின்னு அன்றைக்கி ஃபுல்லாக போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் ஆமாம் தாயே, நான் படித்து ஒன்றும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போக போகிறதில்ல, நான் படிக்காமல் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஆஃபீஸை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன், அதனால் இந்த படிப்பெல்லாம் எனக்கு வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவள் தலையே அடிச்சிட்டுக்கா, திருந்தாத சின்முண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. 2 பேர் வந்துட்டு காலேஜ் விட்டு முன்னாடி கிளம்புறீங்க. 2 பேர்த்துக்கு வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாராவோட வீடு தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போவீங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. என் அம்மா வேறு கால் பண்ண சொன்னாங்க காலேஜ் முடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. சாரா கிட்ட தான் ஃபோன் வாங்கி பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஃபோனை மறந்துட்டு வந்துட்டீங்க. ஸோ இப்போ ஃபோன் வாங்கி அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. அவங்க எடுக்கலை, அவங்க மீட்டிங் இருக்கிறனால எடுக்க முடியல. ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, மம்மி நான் வந்துட்டு காலேஜ்லேருந்து கிளம்பிட்டேன், ஸோ வீட்டுக்கு போனது என்னோடய நம்பர்லேருந்து கூப்பிட்றேன், ஃபோன் மறந்துட்டு வந்துட்டேன், ஸோ கோச்சிக்காதீங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட், மீட்டிங் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க, ப்ரமோஷன் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே 2 பேர் நடந்து போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு சாரா வீடு தான் வரும். ஸோ அவளும் வந்துட்டு வைன் அம்மா வர வரைக்கும் என் கூட இரேன், அம்மா அதுக்கப்புறம் ஒன்று பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு வானா போயிட்டு வீட்டில் வேலை இருக்குது, எனக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் இருக்குது, நான் நிறைய பண்ணணும், படிக்க தான் மாட்டேங்கிற, சரி ஓகே அட்லீஸ்ட் நான் எழுதியாவது வைக்கணும்ல, இல்லைனா அதுக்கு தனியாக திட்டுவாங்க, எனக்கு ரெக்கார்டுக்காவது மார்க் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் பாய் சொல்லிட்டு ஒரு ஹக்கு கொடுத்துட்டு என்னமோ தெரியல அவளுக்கும் ஒரு கிசை கொடுத்துட்டு போகிறீங்க. அவள் என்னடி புதுசாக பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரியல, என் அம்மா காலையில் இப்படி தான் பண்ணாங்க, அதான் நான் இன்றைக்கி உனக்கு பண்ணேன், சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இப்போது சாரா வந்துட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டா, வீட்டுக்கு போயிட்டா. நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. எப்படின்னா நீங்கள் ரொம்பவே சுட்டித்தனமான பொண்ணு, ரொம்ப கிட்டத்தட்ட நடக்கிறது ஓடுறது எல்லாமே ஜேகே ஓடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ நடக்கிறது ஓடுறதெல்லாம் ஸோ அந்த மாதிரி தான், ரோடு கிட்ட எதுவுமே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் வந்துட்டு ஜாலியாக நடந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நடப்போம்ல, ஸோ ஓடுவோம்ல, அந்த மாதிரி தான் அப்படியே நல்லா க்யூட்டாக நடந்து ஓடிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்களோட வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும், ஓகேவா? முதல்ல அம்மா கிட்ட சொல்லி வீட்டை மாற்றணும் பக்கத்தில், ஆனால் இது நம்ம சொந்த வீடாச்சே, மாற்ற முடியாதே கடவுளே, டெய்லி இவ்வளோ தூரம் நடக்க முடியல, அம்மாவுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடச்சிச்சின்னா ஸ்கூட்டி கன்ஃபார்மாக வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாரன் சவுண்ட் மாதிரி கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் காலையில் பார்த்தா அதே கார் தான். உங்களுக்கு அது அந்த காரை பார்த்தா ஒரு மாதிரி செம்மையாக அட்ராக்ட் ஆகுறீங்க. அப்படியே அந்த காரையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கார் வேணுண்டானா உங்கள் பக்கத்தில் வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் அப்போ கூட தூரத்தில் பார்த்தேன், இப்போ பக்கத்தில் பார்க்குறேன், செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக இந்த காரை வாங்கியே ஆகணும் வயன்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி ஏதாவது டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு கொஞ்சம் நேரம் நிறையா டைம் ஆகுது, ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் இல்லை, அப்படி டைம் நிறைய ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அப்படி லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா கருகம்னு இருட்டாக இருக்குது. என்னடா அது, மறுபடியும் கனவா அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு ட்ரை பண்ணால் வாய் கட்டிக்குது. திரும்ப அதே ப்ரொசீஜர் தான், கை காலெல்லாம் கட்டியிருக்கு, பார்க்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்ன இது, கட்டி வச்சுருக்காங்களா? இரு
காலேஜ்லேருந்து நான் வந்தேன், ஒரு கார் நின்றுச்சு. ஆனால் அந்த கார் கிட்ட கூட நான் போகலையே. அப்போது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கண்ணை கொஞ்சம் இது பண்ணி திறந்து பார்க்குறீங்க. திறந்து பார்த்தா காரில் வந்துட்டு போயிட்டுருக்குற மாதிரி தெரியுது. என்ன இது, கனவுல வந்த மாதிரியே டிக்கியில் போட்டிருக்காங்களா நம்மளை? அப்படின்னா இப்போ கொண்டே மழை வச்சிருந்து தள்ளிவிட போகிறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது அந்த கார் வந்துட்டு ஒரு மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான். ஏன்னா நம்ம மேட்டில் ஏறுறப்ப நமக்கு தெரியும்ல, மலை அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறப்போ ஒரு மாதிரி வண்டி டிஃப்ரெண்ட் தெரியும்ல. நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்க ரோட்டில் போகிறதுக்கும் அதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏதோ ஒரு மவுண்டன் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு செம பயத்தில் அப்படியே வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கார் கதை டிக்கையில் போட்டு உடச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு அது திறக்கவே மாட்டேங்குது. அப்படி தான் கார் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இது மழையாக தான் இருக்கும். இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை? கடவுள் எனக்கு அப்போவே கனவுல காட்டினார். கம்மா நான் வீட்டில் இருந்ததுன்னா ஆயிருந்திருக்கும். பேசாமல் சாரா வீட்டிலே இருந்துக்கலாம். ஐயோ, இப்போ நான் சாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிக்கி இருக்குல்ல, ஸோ டிக்கி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. என்னடா தடிமாடு மாதிரி 4-5 பேர் நிற்கிறானுங்க, என் கனவுல இத்தனை பேர் நிற்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா சேம் அதே மலை உச்சியில் நீங்கள் கனவுல பார்த்தா அதே சீனரி தான். அப்படியே பயமாக இருக்குது. இப்படின்னு சொல்லி தலை ஆட்டுவோம்ல பயத்தில், அப்படின்னு தலையாட்டுறீங்க. ஸோ அதில் ஒருத்த மட்டும் அந்த ஒரு தடியை உங்களோட வாயில் இருக்கிற கட்டை மட்டும் அவுத்து விடுறான். ஸோ அவுத்து விட்டதுமே கேள்வி, என்னை இப்போ இங்கேருந்து தள்ளி விட போகிறீங்களா? நான் உங்களை என்ன பண்ணேன்? ப்ளீஸ், எப்படி நீங்கள் தள்ளி விடுவீங்க, எனக்கு கொன்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். எதுக்காக என்ன கொல்றீங்க அதை மட்டும் சொல்லிவிடுங்க. ஏன்னா ஏன் சத்துன்னு கூட தெரியாமல் சாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறமா என் அம்மா ரொம்ப பாவம். நான் சாகிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் வந்துட்டு இங்கே இருக்கேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை பத்திரமா இருமான்னு மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போது அங்கே நிற்கிற இன்னொரு தாடியை அப்படியே அவங்க தலை மேலே வந்து அவங்க கை வச்சு அப்படி ஒரு அடி அடிக்கிறான். நீங்கள் அம்மே அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே இது பண்ணிக்கிறீங்க. இப்போ எதுக்குடா என்ன அடித்த தடியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவன், ஹே லூசா நீ சும்மா தரத்தான்னு பேசிகிட்டே இருக்கிற, உனக்கு கொல்ற மாதிரி இருந்தால் மேடம் என்ன அவ்வளோ பெரிய இளவரசியா அவங்கிருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு கொள்றதுக்கு? உன்னை அங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிருப்பான். எங்களுக்கு இது ஒரு ப்ராஜெக்ட்டு, அதனால் உன்னை இங்கே கூப்பிட்டு வரதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்டா? நான் ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. காலேஜிலலாம் ப்ராஜெக்ட் கொடுக்குறப்பவே நான் பண்ண மாட்டேன், ஆனால் பாரு இங்கே நம்மளே ஒரு ப்ராஜெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரணகாலத்தில் கூட உங்கள் மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் தோணுது. இப்போ அந்த தடினங்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்களா? ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ அவனால ஒருத்தன் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான். பாஸ் தூக்கிட்டு வந்தாச்சு, நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட்டா? அப்போ தூக்கி போட போகிறீங்களா காரோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அங்கே ஃபோன் கட் பண்ண உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா தலையை மட்டும் தான் ஆடுறான். ஸோ மிச்சம் இருக்கிற 3 தடிமாடும் என்ன பண்ணுதுன்னா தடன்னு வந்து உங்களை அப்படியே கொண்டு கிட்ட தூக்குறாங்க. ஸோ நீங்கள் டே இருடா எங்களா அப்போ தூக்கி போட போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன் வாயை அவுத்து விட்டோம் பார்த்தியா, எங்கள் தப்பு தான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கி அந்த பக்கம் நிறுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் டேய் என்னடா காலெல்லாம் கட்டி வச்சுட்டு நிற்க வைக்கிறீங்க, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. காலை அவுத்து விட்டால் நீ ஓடிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ எனக்கு ஒரு சேராவது போடு, நான் உட்காந்துக்கிறேன்னா இப்போ நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அப்படி இப்படி யோசிச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்குது, கல் மாதிரி. ஸோ அதை எடுத்து வந்து வச்சு இந்தா உனக்கு சேர்லாம் கிடையாது, இதில் உட்கார அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிறீங்க. உங்களை எதுக்கு கடத்துனாங்க என்ன ஒன்றுமே தெரியல. சரி டேய் இப்போது என்னை எதுக்கு கடத்துனீங்க, நீங்களாம் ஜிம் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா அவங்களாம் பார்க்க ஜிம் பாய் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்படி கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, டே வாயை கட்டுடா கரும தொணன்னு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான். ஸோ அவனும் வந்துட்டு துண்டு எடுத்து வந்துச்சு உங்கள் வாய் கட்டிடுறான். ஸோ நீங்கள் ஐயோ கம்மாவது இருந்துருக்கலாமா, மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு 1/2 hour ஆகுது. இப்போது நீங்கள் பார்த்த அதே கார் ஓகேவா? ஸோ மார்னிங் பார்த்துருப்பீங்க, ஈவினிங் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த கார் வந்துட்டு வருது. அதே கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்புறம் தான் ஃபீல் ஆகுது, அடக்கடவுளே இந்த கார் இப்போ எதுக்கு இங்கே வருது, அப்போ இவன் தான் எனக்கு அடுத்து சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த கார்லேருந்து இறங்கி ஒரு பர்சன் வராங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு எப்படின்னா ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, அப்படியே டிப்டாப்பாக வராங்க.
பார்க்க இப்படி ஐடியில் வேலை செய்கிற மாதிரி இருக்கான், சிஓ மாதிரி இருக்கான், ஆனால் இவன் என்ன கடத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே நம்ஜூன் தான் அது அப்படியே வராரு, உங்ககிட்ட வராரு. சொன்னீங்க சார் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புலேயே இது பண்ணுறீங்க. அவர் இப்படி ஜாடு பண்ணவும் உங்களோட கட்டை அவுத்து விடுறாங்க. ஸோ நல்லா முறைக்கிறாரு அவங்கள. ஸோ முறைச்சதுமே கை கால் எல்லாத்தையும் அவுத்து விட்டுடுறாங்க. நீங்கள் என்னட்டு பாஸ் நல்ல வேலை வந்தீங்க, எல்லாம் என்னை எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு எதுவுமே சொல்ல. உடனே நீங்கள் வந்துட்டு ஒருவேளை நீங்கள் தானே கடத்த சொன்னீங்களா, என்னை எங்கேயும் தூக்கி போட்டு கொல்ல போகிறீங்களா அப்படி இப்படின்னு நைன் பேசிகிட்டே இருக்கிறீங்களா. ஸோ நம்ஜூனுக்கு இரிட்டேட் ஆகுது. அவரே அப்படியே மறுபடியும் பார்த்துட்டு அந்த தடிமாடு இருப்பான்ல, ஸோ அவனை பார்த்துட்டு வாயை கட்டுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே அவன் வாயை கட்டிடுறான். இதுக்கு தான் பாஸ் நாங்களும் கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போயிட்டு காருக்குள்ளே எதையும் எடுத்துகிட்டு வராங்க. என்னடா என்னை கொல்ல போகிறீங்களா, கத்தி வச்சு கொல்ல போகிறீங்களா, கன்னை வச்சு கொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு செத்துருவோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேவா. எனக்கு கனவுலேயே செத்துட்டீங்க. அது இப்போது இப்படி கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொல்ல தான் போகிறாங்க. எப்படி நம்ம சாகிறது கன்ஃபார்ம். ஆனால் என்னதான் நடக்குது, நம்ம ஏன் பயந்து சாகணும். அப்படியே நம்ம என்ன நடக்குது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக கூட யோசிக்கல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அவன் ஒரு சூட் கேஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ நம்ஜூன் அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து எதையோ எடுக்கிறாரு. ஸோ அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜூன் கையில் தாலி இருக்குது. ஸோ அதை கண்டு உங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. கொண்டு இருந்தால் கூட, அதாவது கன் எடுத்திருந்தால் கூட இவ்வளோ பயந்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த தாலிக்கட்டை பார்த்ததும் செம்ம பயம் ஆயிடுச்சு. இருங்க நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி வாயில் அந்த கட்டோடையே பேசுகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிக்கலாம் எனக்கு டைம் இல்லை, ஒயின் தானே அப்படிங்கிறாரு. என் பேரே தெரியாமல் தான் எனக்கு தாலியில் கட்ட போகிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அது மலை உச்சி தானே, அது வந்துட்டு மலை உச்சி, அங்கே மேலே உட்காந்துருக்கீங்க. ஸோ நம்ஜூன்கிட்ட வர நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கில் வந்துட்டு ஒரு மாதிரி நகர்ந்து போகிறீங்க. அப்படி போகிறப்போ ஸோ அவருக்கு வந்துட்டு இருட்டாக இருக்கா, உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டே இருக்காரு. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களை வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாரு. அந்த தாலியை கட்டுறதுக்கு கையில் கிட்ட கொண்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே சும்மா அப்படி சும்மா ஆடி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பின்னாடி இருந்த மண் சரிஞ்சிருது. அது மழை தான், இருந்தாலும் மழை பெஞ்செல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ரெயினெல்லாம் வந்துருந்துச்சு, ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அது அப்படி பேந்துடுது மண்ணெல்லாம். ஸோ அந்த மண் சரிஞ்சு அங்கேருந்து பொத்துன்னு விழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஃபைனலி உங்கள் கனவுல என்ன கண்டீங்களோ அதே மாதிரி அங்கேருந்து விழுறீங்க. ஸோ நீங்கள் இவன் கையில் இப்படி இது பண்ணி மாட்டிக்கிறதுக்கு செத்தது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு எங்கேயும் வலிக்கிற மாதிரி தெரியல. செத்துட்டேனா, அப்போது செத்தாதான் எந்த வலி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சே என்ன வாழ்க்கை இது, இப்படி அல்பாயுசில் கொண்டு போகவா, இந்த கடவுள் என்ன படித்தாரு, என் அம்மா பாவம் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உங்களோட ஃபேஸில் தண்ணி யாரும் தெளிக்கிறாங்க. எவன்டா இங்கே வந்து தண்ணி தெளிக்குதுன்னு பார்த்து கண்ணை முழிச்சிங்கன்னா நம்ஜூன் தான். உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. நான் தான் அங்கேருந்து விழுந்தேன்ல, எப்படி என்ன பிடிச்சா, நான் என்ன சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜூன் சிரிச்சிட்டே ஹலோ, நீ இன்னும் 60 அடி பழத்தில் விழலை, 1/2 அடி தான் மண் சரிஞ்சிச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ சீரியஸாக ஓவரா சீன் போடுற அப்படின்னு கேட்குறாரு. கடவுளே ஏன்ப்பா என்னை மட்டும் இப்படியெல்லாம் சோதிக்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ஜூன் வந்துட்டு அந்த கழுத்து உங்கள் காலத்துலேயே கட்டிடுறாரு. இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. டீ என்னடா பண்ணுறேன்னு கத்துறீங்க. ஸோ அவர் கட்டிட்டாரு. இப்போது தாலியை கட்டிட்டு பயபில் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கெல்லாம் அவங்க கட்டெல்லாம் ஊற்றி விட்டு அந்த தாலியோட அந்த ரிங்கெல்லாம் போட்டு விட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த சைடு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ ஈவெண்ட் நடக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே நம்ம ப்ரீ பிளானாக வந்துருப்பார் போல். ஸோ அங்கே நிற்க வச்சு அப்படியே வந்துட்டு உங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுக்க வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபோட்டோகிராஃப் அந்த மாதிரி இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவளை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கே கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ வந்து தடிமா எடுக்கிறானுங்களா அவங்களும் வந்துட்டு உங்களை மறுபடியும் கொண்டுகிட்ட கட்டி தூக்கி கொண்டு போய் அந்த காரில் போட்டு வாய் பேசக்கூடாது, ஏதாவது பேசுனீங்கன்னா கொண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கொண்டு போயிட்டு எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே இறக்கி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து நடந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களோட அம்மா இன்னும் வரலை. வீட்டில் போய் ஃபோன் எடுத்து பார்த்தா டார்லிங் நான் வந்துட்டு வரத்துக்கு 2 days ஆகும், சடனாக ட்ரிப் பிளான் பண்ணிட்டாங்க, இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு, கோச்சுக்காத, நீ சாரா வீட்டில் இருடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி மேலே போய் நின்று பார்க்குறீங்க. உங்களுக்கு கையில் தாலி இருக்குது, கையில் ரிங் இருக்குது, உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு
நம்ஜூன் வந்துட்டு கொண்டு விட சொல்லிட்டாரு. அவர் யார் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை கழட்டி எறியவும் உங்களுக்கு தோண மாட்டேங்குது. இப்போது நைட் ஒரு 2-3 மணிக்கு மேலே இருக்கும், விடிய காலையில். ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டு கதவு தட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டே இருக்குது. பயந்துட்டே போய் கதவு திறக்கிறீங்க. திறந்தா அது தடிமாடுங்க தான். இப்போ என்னடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி மறுபடியும் உங்களோட மூஞ்சில் இது வச்சு அழுத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டு திரும்ப உங்களோட ஃபேஸில் வந்துட்டு தண்ணி தெளிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ஜூன் தான். ஏய் யாரா நீ, எதுக்குடா என்னை கடத்திட்டு வந்தேன், எதுக்குடா என் கழுத்து தாலி கட்டினேன், இப்போ எதுக்குடா கொண்டு வீட்டில் விட்டு திரும்ப எதுக்குடா கூப்பிட்டு வந்துட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு, நீ பாரு, உனக்கு விளக்கம் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு அவசரமாக கல்யாணம் ஆக வேணும், வேறு வழி இல்லை. நீ வேறு காலையில் என் காரையை உத்துத்து பார்த்துட்டு இருந்தியா, பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்த, சரி அதனால தான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணேன். ஆனால் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, பட் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அதனால் பண்ணேன். இந்த ஃபோட்டோலாம் காட்டினா இந்த சொத்துல இது எனக்கு வராதாமாவே, அதனால தான் மாடர்னு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஃபோட்டோ காட்டினா சொத்தா, என்கிட்ட சல்லி பைசா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன் காசு யாருக்கு வேணும்? என் அப்பங்காரன் இருக்கான் பார்த்தியா, என் அப்பங்காரன் அவன் எழுதி வச்சுருக்கான், அவனோட மொத்த சொத்தும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு குழந்தை இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது என் பேருக்கு வருமா, இல்லை அப்படின்னா அந்த சொத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். என்ன பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் நிஜமாவே யாரையோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே, எதுக்குங்க என்ன இப்படி பண்ணுறீங்க, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நம்ஜூன் வந்துட்டு இதெல்லாம் கேட்குற மூட்லேயே இல்லை. எனக்கு தேவை சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, உங்களை வந்துட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போயிடாரு. ஸோ இப்படி தான் டேஸில் வந்துட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கவே பிடிக்கல, உங்களுக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்குது. அவங்க யார் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியலை. ஆனால் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியும் காண்டாக்ட் பண்ண முடியலை. உங்கள் கையில் ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. அம்மா தேடுறாங்களா என்ன ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. ஸோ பட் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, இவங்க கடத்தி வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் இந்த இடத்துல மாட்டிகிட்டு முடிச்சுட்ருக்கீங்க. இப்படி தான் டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு டைமுக்கு வந்துடும். ஆனால் வந்துட்டு நம்ஜூன்லாம் உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டார். கொஞ்ச நாள் தான் அப்படி ஒரு மாதிரி டே போயிட்டே இருக்கும்ல. ஸோ நம்ம கடத்த வச்சுருக்காங்க, பட் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ஜூன் மட்டும் வந்தே இருக்க மாட்டார். உங்களுக்கு அவர்கிட்ட வந்துட்டு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு அவரை பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒவ்வொரு தடையும் கற்றுவீங்க, அவனை முதல்ல இங்கே வர சொல்லுங்கள், இல்லை என்னை அவன்கிட்ட கூப்பிட்டு போங்க, எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டே இருப்பீங்க. இப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் போயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கமாக வருது, ஒரு மாதிரி வாமிட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டே இருக்கிறீங்களா? ஸோ அதை வந்துட்டு அந்த மெய்ட் வந்துட்டு நம்ஜூன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கேட்ட உடனே நம்ஜூன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஓட்டமாக ஓடி வராரு. டாக்டர் கூட்டிகிட்டு தான் வராரு. ஸோ கூட்டிகிட்டு வந்து உங்களை செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதுமே நம்ஜூனுக்கு வந்துட்டு செம ஹாப்பி ஆகிடுது. அப்போது ஃபைனலி இந்த சொத்து எனக்கு தான், அப்பா சாமி தேங்க்ஸ் வயன் என் லைஃப்பில் வந்ததுக்கு, அண்ட் குழந்தை பண்ணதுக்கப்புறமா நீயும் உன் குழந்தையும் போயிருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்கள வந்துட்டு அந்த ரூம்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. டாக்டர் செக்கப்புக்கு வருவார்ல, ஸோ அப்போ மட்டும் நம்ஜூன் மட்டும் கூட வருவார். ஸோ சும்மா அவங்க செக் பண்ணுவாங்க, இவர் பாட்டுக்கு ஃபோன் நோண்டி தான் உட்காந்துருப்பார். இப்படி தான் ஒரு 6 மந்த் 7 மந்த் போகுது. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னதான் கடத்தையே வச்சுருந்தாலும் நமக்கு தூக்கம் வரல, ஸோ தூங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் நம்ஜூன் வந்துட்டு எதாச்சியாக அந்த பக்கம் வந்திருப்பார். என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்து எட்டி பார்த்துருப்பாரு. பார்த்தாரு அப்படின்னா உங்களோட வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி மூமெண்ட் தெரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. ஸோ வந்து பார்த்தா அந்த குழந்தை இது மாதிரி பிறண்டும் கையெல்லாம் வைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம இந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்ப்போம்ல, ஏதாவது போட்டிருப்பாங்கள்ல, ஸோ வீடியோ அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே கையை வைக்கிறாரு. ஸோ அவர் கையை வைக்கவும் திரும்ப அந்த குழந்தை ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. ஸோ அந்த ஃபீல் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னவோ தெரியல. இப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் அவரால் அந்த இடத்துலேருந்து வயிற்றுலேருந்து கையவே எடுக்க முடியல. ஸோ அப்படியே வச்சுட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் டக்குன்னு முழிச்சிடுறீங்க. ஸோ முழிச்சு பார்த்தா அவங்களோட வயிற்றில் அவர் கையை வேறு வச்சுட்டு இருக்காரா. ஸோ உங்களுக்கு செம கடுப்பாயிடுது. அப்படியே தட்டி விட்டுட்டு என்கிட்டே நீ வராத அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு இல்லை வயன் அது வந்து அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் தெனாவட்டா திங்களாக பேசுவார். பட் இப்போ அவர் ஒரு மாதிரி தயங்கி பேசுகிறாரு. பட் நீங்கள் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, இந்த ரூம்குள்ளே வரதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? உனக்கு தேவை சொத்து தானே, அதுக்காக நீ யாரையோ ஒருத்தவங்களை வேணால் கல்யாணம் பண்ணுவேன், அவங்களுக்கு குழந்தையும் பிறக்கணும், அந்த குழந்தைய தூக்கிட்டு திரும்ப அந்த பொண்ணு போயிடணும், நீ உன்னோட சொத்தை வச்சுட்டு அழுவேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து அப்படிங்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஆமான்னு சொல்லிடுவார். பட் இப்போ அவரால் சொல்ல முடியல, என்னவோ தெரியல. அவர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வந்திருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. இங்கே பாரு வயன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இல்லை, இங்கே பாரு,
உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நம்பிச்சிருந்துட்டு இங்கே பாரு அது ஏன் குழந்தை, நீ என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. சொன்னீங்க உன் குழந்தையா எப்படி, நீ என்ன பாசமாக அதுக்கிட்ட வந்து பேசுனியா, இல்லை என்ன தான் பாசமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? எதுவுமே கிடையாதுல்ல, ஜஸ்ட் உனக்கு சொத்து வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டல. என் அம்மா என்ன பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு தெரியல, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. கருமம், உனக்கெல்லாம் ஒன்றுமே ஒருத்தவங்களை பற்றி கவலை இல்லைல்ல. இங்கே பாரு, உனக்கு என்ன, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உனக்கு சொத்து வந்துடும், அவ்வளோதானே. குழந்தை பிறந்ததும் உன்னோட சொத்து உனக்கு வந்துடும், அதுக்கப்புறம் எங்களை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே பாருவேன் அது வந்துட்டு அப்போது, பட் இப்போது நான் அந்த மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஹைடா, நீ எது சொன்னாலும் நம்புறதுக்கு நான் என்ன கூப்பிட நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூ பண்ணுறீங்க. உங்களுக்கு வயிறு ரொம்ப கொஞ்சம் பெயின் ஆகுது. ஸோ அப்படியே வயிற்று பிடிச்சிக்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு அவர் அங்கேருந்தா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் காம் ஆகிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது நம்ஜூனுக்கு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, எதுக்கு நம்ம அவளை கல்யாணம் பண்ணோம், எதுக்கு அவளை இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கேன், அவள் கூப்பிட்றப்ப ஏன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் போயிடுறேன்னு அவள் சொல்கிறா, ஆனால் என்னால் ஏன் போன்னு சொல்ல முடியல, எனக்கு தேவை சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருக்கவும் அங்கே மெய்டு ஒரு அம்மா இருப்பாங்க. ஸோ அவங்க வராங்க. என்னப்பா தம்பி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்த விட அந்த அம்மா மட்டும் தான் நம்ஜூன்கிட்ட பேசுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு அம்மா அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஆச்சு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீ இப்போ தான் கொஞ்சம் மனுஷனாக மாறுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே அந்த அம்மாவே பார்த்துட்டே இருக்காரு. இங்கே பாரு நம்ஜூன், நீ நிறையா பேர்த்த கொலை பண்ணியிருக்க, நிறையா பேர்த்த கஷ்டப்படுத்தியிருக்க, ஒரு மாஃபியா தான் நீ, ஆனால் நீயும் மனுஷன் தானே, உனக்கு ஒரு ஃபீல் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் தானே, அதை வெளியே கொண்டு வரத்துக்கு இதுதான் அந்த சான்ஸ் போல், தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோ, யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, மறுபடியும் நீ வந்துட்டு பழையபடி மிருக மாதிரி ஆகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ஜூன் வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா. ஸோ எல்லாத்துக்கும் நம்ஜூனை கண்டா பயமாக இருக்கும். பட் உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியல இது வரைக்கும். ஸோ நம்ஜூன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும் அந்த அம்மாவும் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ஜூன் வந்துட்டு இனிமேல் நான் நாளையிலேருந்து அவகிட்ட நல்லபடியாக ஹஸ்பண்டாக நடந்துப்பேன், நல்லா பாசமாக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆசையாக சொல்லிவிட்டு அப்படி படுத்துங்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு விடியுது. ஸோ விடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ஜூன் வந்துட்டு எந்திரிச்சு நேராக போயிட்டு ஷாப்க்கெல்லாம் போயிட்டு அது இதுன்னு சொல்லி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு குழந்தைக்கு டாய்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கார் நிறையா திங்ஸாக கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு ரூம்குள்ளே போடலான்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ அந்த தடிமாடெலாம் இருப்பானுங்களா, ஸோ அவனுங்க தான் கொண்டுட்டு வராங்க. பாஸ் நல்லா ஆளை தூக்குறவங்க போய் என்னை இந்த பொம்மைக்கார தூக்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேதனையாக இருக்குது. ஸோ நம்ஜூன் வந்துட்டு டேய் தூக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம வாரிசுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தாக சொல்லிட்டு அப்படியே வராரு. பாஸ் ஒரே நாளில் மாறிட்டீங்க பாஸ், எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறான். நீ பிடிக்கலன்னா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா, சொல்கிறது கேள்டா வாய முடிட்டு அப்படின்னு சொல்கிறாரா. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பொம்மையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு வராங்க. நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய தடிப்பானுங்க, ஜிம்பாய் மாதிரி இருப்பானுங்க, அவனுங்க இந்த பொம்மையெல்லாம் தூக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும். ஸோ காமெடியாக இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சிட்றாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அவங்க போகிறப்போ ஒயின் பார்த்தால அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொண்டு போய் வச்சோம், ஆனால் ஒயின் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லவும் பேர் சொல்லி கூப்பிடாதடா மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பாஸ், மேடம் இங்கே இல்லை, அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லவும் குளிச்சிருக்குது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கட்டில் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் 1 ஹவருக்கு மேலே ஆகுது, நீங்கள் காணோம். இப்போ தான் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்துட்டு அந்த பாத்ரூம் டோரை வந்துட்டு தட்டினா அது பாட்டுக்கு திறக்குது. உள்ளே போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அப்படியே அங்கங்கே ஓடுறாரு. ஸோ அங்கங்கே ஓடி போய் தேடுறாரு, எங்கேயுமே நீங்கள் இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 6 மந்த்து ப்ரெக்னென்ட்டு. ஸோ அந்த வீடு ஃபுல்லாகவே இல்லை, அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய கார்டன், அங்கே எங்கேயுமே நீங்கள் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த அம்மாட்டெல்லாம் போய் கேட்குறாங்க. ஸோ அந்த அம்மா வந்துட்டு இல்லையே தம்பி, எனக்கு இன்றைக்கி மத்தியானம் தானே வேலை, நான் இப்போ தானே வந்தேன், ஆனால் நான் பார்க்கலையேப்பா ஒயனை, நீ பூட்டி தானே வச்சுருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூட்டி தான் வச்சுருந்தேன், ஆனால் அவள் எப்படி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே அங்கேயும் இங்கேயும் வந்து பார்க்குறாரு. ஸோ பார்க்குறப்ப தான் தெரியுது ஜன்னல் இருக்குல்ல, ஸோ ஜன்னலில் ஒரு பெரிய அந்த
துணியெல்லாம் இருக்குல்ல, ஸோ துணியெல்லாம் ஒன்றா சேர்த்து கட்டி அங்கேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் 3வது ஃப்ளோரில் இருப்பீங்க, 2வது ஃப்ளோரில் இருப்பீங்க. ஸோ அங்கேருந்து துணியை கட்டி அப்படியே அவ்வளோ தூரம் இறங்கியிருக்கிறீங்க. ஈவன் நீங்கள் 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கூட. ஸோ நம்ஜூனுக்கு இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருக்குது. எங்காவது விழுந்திருந்தானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தப்பிச்சு போனது அவருக்கு பெருசாக தெரியல, ஆனால் விழுந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காரு. இப்படி தான் தேடுறாரு, அந்த ஊர் ஃபுல்லாக தேடுறாரு, எங்கேயுமே நீங்கள் கிடைக்கல. இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் நம்ஜூனுக்கு பயமாக இருக்குது. அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு அலறாரு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் வந்துட்டு இப்படி தான் பண்ணிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், அவளை தொலைச்சிருக்கக்கூடாது, எங்கே போய் கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு போகல, ஆனால் எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ எல்லா பக்கம் அவருக்கு தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் சொல்லிட்டு எல்லா பக்கம் ஆள் வச்சு தேடுறாரு, அவரும் தேடுறாரு. இப்படி தான் 1 வருஷம் ஆயிருக்கும். இன்னுமே அவரால் உங்களை கண்டே பிடிக்க முடியல. அவருக்கு ஒரு கட்டத்தில் நம்பிக்கையே விட்டுருச்சு. அவள் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டாளா, நான் கண்டிப்பாக எப்பவுமே அவளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நாட்கள் பாட்டுக்கும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 6 வருஷம் ஆனதுக்கப்புறமா அப்படியே தான் இன்னுமே உங்களை தேடுறதை வந்துட்டு அவர் ஸ்டாப்பே பண்ணலை. ஸோ பக்கத்தில் அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் தினம் போய் பார்ப்பாரு, உங்கள் வீட்டை போய் பார்ப்பாரு. அங்கே உங்களோட வீட்டுக்கு போய் பார்த்தா உங்களோட அம்மா வந்துட்டு இன்னுமே என் பொண்ணு எங்கே போனாலே தெரியல அப்படிங்கிற மாதிரி தினம் அவங்க வருத்தப்பட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு இவரால் எதுவும் சொல்லவும் முடியல. ஏன்னா இவர் பண்ணி வச்சுக்க வேலை அப்படி. நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்கள் கூட்டி போய் காட்டுவார், ஆனால் நீங்களே இல்லை. இது தெரிஞ்சால் அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட அம்மாவுக்கு அவர் மாதம் லெட்டர் எழுதி போட்டுட்டு பணம் அனுப்பிட்டு இருக்காரு. அம்மா, நான் வந்துட்டு நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு என்னன்னு தெரியல, சடனாக வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகணும்னு தோணுச்சு, நீயும் வேறு ஒரு 1 வீக்காக வரலை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா, நான் யார் கூடயும் ஓடியெல்லாம் போல் எதுவும் தப்பு பண்ணலை, பட் என்னோடய லைஃப்பை நான் கொஞ்ச நாள் இந்த மாதிரி வாழ்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரியும் அவங்களுக்கும் அது ஹர்ட் ஆகாத மாதிரியும் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். ஸோ மந்த்லி இந்த மாதிரி எழுதி, நான் வேலைக்கு போகிறேன், நான் இந்த பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு அவராக ஒரு கதையை கற்பனை மாதிரி பண்ணி எழுதி லெட்ரு போடுறாரு. ஸோ உங்களோட அம்மா அதை பார்த்துட்டு தான் அட்லீஸ்ட் அவள் எங்கேயாச்சும் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் லெட்ரு போடுவாங்க. அது எல்லாமே நம்ஜூனுக்கு தான் வரும். ஸோ அதில் எப்போ வயன் வர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வரேம்மா, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் டைம் லீவ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிப்பார். இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ஜூன் வந்துட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருப்பார். அப்போ வந்துட்டு அந்த அம்மா இருக்காங்கள்ல, ஸோ அந்த மேடம்மா, ஸோ அவங்க வந்துட்டு, என்னப்பா ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டேங்கிற, தினம் இப்படி தான் பண்ணி கிடப்பியா, ஒரு நேரம் தான் சாப்பிட்ற, அது கூட ஏன் சாப்பிடாம விட்டலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் நான் சாப்பிட்லன்னா அவளை எப்படி நான் தேடட்டும், கொஞ்சமாவது தெம்பு வேணும்ல அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக கிடைப்பா, அவளாக தானே போனேன், கண்டிப்பாக அவளாக வருவா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ஜூனுக்கு கேட்கவே முடியல. நிறைய குழந்தைக்கு 6 வயசு இருந்திருக்கணும்ல, அவன் என் கூட விளையாட்டு இருந்திருக்கணும்ல, ஆனால் எப்படி நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே அழுகையாக வருது. ஸோ அப்படி அழுதுகிட்டே இருக்கிற நடிக்கும். அந்த அம்மா வந்துட்டு, சரி ஓகே இரு, நம்ம ஏதாவது டிவி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ சேனல் மாற்றிட்டு இருக்கிறாங்க, ஆட் போட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நியூஸ் சேனல் வந்துட்டு வருது. ஸோ அந்த நியூஸ் சேனல் வந்துட்டு டக்குன்னு எதர்ச்சியாக நம்ம நம்ஜூன் பார்க்குறப்போ என்னென்னா, அந்த நியூஸ்லாம் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஆங்கர் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் பீப்புள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் நியூஸ், ஓகேவா. ஸோ அந்த நியூஸில் வந்துட்டு, என்னடா இது இங்கிலீஷில் வருது, எனக்கு ஒன்றும் புரியல, அந்த பாட்டி அந்த மெய்ட் அம்மா இருக்காங்களோ, ஸோ அவங்க சேனல் மாற்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் டக்குன்னு வந்துட்டு நம்ஜூன் உங்களை அதை பார்க்குறாங்க. அம்மானும் சொன்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த இதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அந்த நியூஸ் பேசுகிறாங்கள்ல அந்த பொண்ணுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறீங்க. உங்களை பார்த்ததும் நம்ஜூனுக்கு செம்மையாக ஷாக்காக இருக்குது. அட் த சேம் டைம் ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அது எந்த இடம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தடிமாடு பசங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு உங்களை தேடி அழைச்சே போயிருப்பாங்க. பாஸ், என்ன பாஸ், மேடம் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது எந்த சேனல்டா, எந்த ஊரில் இருக்கிற சேனல்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாஸ், என்ன இது இங்கிலீஷ்லாம் வருது, எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறாங்க. வாயை மூடிட்டு அது எந்த ஊர் என்னங்கிறது கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த பசங்க யாருக்கும் இங்கிலீஷ் படிக்க தெரியல, மேலே கீழெல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படி தான். ஸோ நம்ஜூன் வந்துட்டு வா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு கண்ணாடி போடல அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ என்னோடய கண்ணாடி எட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்ணாடி எட்டுன்னு கொடுக்குறாங்க. எட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஸ்விட்சர்லாந்து இருக்குது. ஸ்விட்சர்லாந்து அந்த நாட்டோட சேனலாக இது?
இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இமேஜினே பண்ண முடியல. நீங்கள் வீட்டிலே இருந்திருப்பீங்க, சடனாக எப்படி நீங்கள் சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிருப்பீங்க. அதனால் அவருக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஷாக்காக இருக்குது. உடனே ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு எப்படியும் அந்த நாட்டுக்கு போனால் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்று மட்டும்தான். அந்த தடிமாட்டு பசங்களையும் தூக்கிட்டு ஃப்ளைட்டில் போட்டுட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவனுங்க இருந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது பாஸ், ஏன் பாஸ் இப்படி என்ன ஊர் டூர் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கதறிட்டு வரானுங்க. ஸோ இப்போ ஸ்விட்சர்லாண்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனதுமே எல்லாருமே இறங்கி போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இவங்க மாஃபியாவில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு நம்ம நம்ஜூன் அதெல்லாம் சேர்த்து விட்டுருப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருப்பாரு. இந்த தடி பசங்களும் வந்துட்டு எங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் கேட்பாங்க. உனக்கு ப்ராஜெக்ட் தானே, போய் வயனை தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்விட்சர்லாந்து வந்ததுக்கப்புறமா எல்லோரும் ரூம் புக் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ இப்போ எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கலான்னு ரூமுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம நம்ஜூன் மாறி இதை போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பற்றி விட்டுறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அங்கங்கே போய் தேடி தெரியுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே சுற்றிருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் கிடைக்கவே இல்லை. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையெல்லாம் போக ஆரம்பிக்குது. இங்கே இருக்காளா, இல்லை சும்மா வந்துட்டு போயிருப்பாளா, அப்போ அவள் எங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா எப்படி சொல்கிறது, நடந்து போய் தேடினா கூட ஏதாவது பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவர் கார்லேயே தானே போடுறாரு. ஸோ அதனால் அந்த ஒரு கார் டிரைவர் அங்கிள் தான் சொல்லியிருப்பாங்க, என்னப்பா தினமும் நீ என் காரை புக் பண்ணுற, தினமும் எங்காவது கூப்பிட்டு போங்கிற, ஆனால் நீ எந்த வேலையும் பண்ண மாதிரி தெரியல, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்னோடய ஒய்ஃபை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்ஃபை தேடுறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறப்போ நடந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ உங்கள் லைஃப்பில் இப்படியெல்லாம் கூட நடக்குதா, எனக்கு எதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது தம்பி. சரி ஓகே, நான் ஒன்று சொல்கிற தப்பாக வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒருத்தங்க தேடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒன்றா கொஞ்சம் ஸ்லோவாக ஓகேவா. இப்போ நான் காரில் போகிறப்ப உன்னால் ஏதோ ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும். ஸோ 2 பக்கம் மாற்றி பார்க்க முடியாது. என்னால் ஓரளவு தான் ஸ்லோவாக ஓட்ட முடியும். ஸோ நீ நடந்து இறங்கி போயிட்டு ஒவ்வொரு இடமா தேடு, கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு பார்த்து இதெல்லாம் நடக்கிற காரியமா, நான் காரில் தேடி கிடைக்கலங்கிறாரு. இங்கே பாரு, நான் இப்போ இங்கேருந்து போயிட்டேன் ஓகேவா. ஸோ நீ இந்த பக்கம் பார்க்குறப்போ உன் ஒய்ஃப் அந்த பக்கம் போனால் நீ என்ன பண்ணுவேன், நடந்து போய் தேடு, கண்டிப்பாக கிடைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேயே இறக்கி விட்டாரு. ஸோ நம்ஜூன் வந்துட்டு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு பக்கமாக நடந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் 2 நாள் தேடிருப்பார், எங்கேயுமே நீங்கள் மறுபடியும் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போது நம்ஜூன் வந்துட்டு உங்களை நடந்து போய் தான் தேடிட்டு இருப்பார். ஸோ கால் ரொம்ப வலி எடுத்திருக்கும். அதனால ஒரு பிளேஸில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப அவருக்கு குளிராக வேறு இருக்கா. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தடிமாட்டு பசங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ஜூன் அங்கே உட்காந்துருப்பார்ல. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த டைமில் ஒரு குட்டி குழந்த அப்படியே நம்ஜூன் கிட்டே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ஜூன் இந்த பக்கம் அந்த கடையில் உட்காந்துருப்பாரு. ஸோ கடை இருக்குல்ல, ஸோ அந்த கடை கிட்டே வந்துட்டு அவன் காயின் ஒன்று வச்சுருக்கான். ஸோ அந்த காயின் வச்சுட்டு எனக்கும் ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நீ தனியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்க அந்த குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சவங்க போல். ஸோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கொன்னி பேசுகிறானா. நம்ஜூன் வந்துட்டு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அந்த குழந்தை அம்மாவுக்கு ரொம்ப பிஸி, அம்மா ரொம்ப வேலையாக இருக்காங்க, அதனால தான் நானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். பொய் சொல்லாதடா, நீ எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உன்னோட அம்மா ஒன்று இங்கே விட மாட்டா, தனியாக விட வாய்ப்பே இல்லை, உண்மையை சொல்லு, நான் இப்போ கால் பண்ண போகிறேன் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு அங்கிள் கால் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அவனோட ஃபேஸ் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஜிமினோட ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. குழந்தை வயசில் இருக்கும்ல, அந்த எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவன் வந்துட்டு அங்கிள் அம்மாக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அது வந்து அம்மா கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்களா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். ஏய் திருட்டு பையலே, உண்மையை சொல்லு, நீ என்ன பக்கம் தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி ஓகே நான் சொல்லிடுறேன், நம்ம சிமி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஆக்சுவலாக சார் வந்துட்டு அந்த அங்கிளோட பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. ஸோ நம்ஜூனுக்கு இதை கேட்டு செம சிரிப்பாக இருக்குது. ஸோ அந்த அங்கிள் வந்துட்டு உனக்கு என்ன வயசாகுது, இப்போவே நீ என் பொண்ணை பார்க்கணுன்ட்டு அம்மாவுக்கு சொல்லாமல் வர அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த பக்கம் இவன் வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் இந்த அங்கிள் வந்துட்டு அவரோட அந்த குழந்தைக்கால, ஸோ அம்மா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே வந்துட்டு இரு உன்னோட அம்மா வருவார் பண்ணி சிக்குனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க, நான் ஜிம்மி மட்டும் பார்த்துட்டு போயிருப்பேன்ல, ரொம்ப பேட் அங்கிள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கையை கட்டிட்டு ஒரு மாதிரி நம்ஜூன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ஜூன் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறான்.
நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்களா? இப்படி நீங்களும் ஒரு பையன் தானே, ஒரு பையனோட மனசு ஒரு பையனுக்கு புரியாதா? கொஞ்சம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ஜுனுக்கு என்ன பேசுனே தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்ன பார்க்குறீங்க? நான் சிம்மியை பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன், இந்த அங்கிள் காட்ட மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. நான் அவள் கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. என் அம்மா வந்து அவளை பார்க்க விடாமல் கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கிள் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நம்ஜுன் வந்துட்டு அவரே புதுசு, அவர் என்ன நாங்கள் சொல்ல முடியும். சரி ஓகே, நீ இப்போது சிமின்னு சொல்கிறிய, அது யார், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆ, கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், அவன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வைக்கப்படுறான். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தா செம சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சடனா, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. ஸோ அவன் உடனே பயந்துறான். அச்சோ அங்கிள் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிக்கிறப்போ நம்ஜனும் வந்துட்டு போச்சா மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. அண்ணாந்து பார்த்தா அங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருப்பீங்க, பையனை தான் பார்த்துட்ருப்பீங்க, ஓகேவா? சிம் இருக்கான்ல, ஸோ அவனை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ஜனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் யாராவது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ஜூன் உங்களுக்கு அதை விட ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வந்துட்டு சிம் இருக்காளோ, ஸோ அவன் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க, அதனால் ஓடி வர முடியல. ஸோ அவனையும் தூக்கி அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு ஓட முடியல. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே குடுக்குன்னு ஓடுறீங்க. நம்ஜூனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரியல. அவரும் பின்னாடியே வைன் சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தானே ஓடுவீங்க. ஸோ வீட்டுக்குள்ள தான் ஓடுறீங்க. அவரும் வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு கதவை தரங்கிறாரு. நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு விண்டோ கிட்டலாம் வந்து பேசுகிறாரு. வைன் என்னாச்சு உனக்கு, எவ்வளோ வருஷமாக ஒன்று திட்டிகிட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுற, கதவை தர அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரூமுக்கு ஓடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு திறந்துக்கெல்லாம் ஜன்னல்கிட்டே வந்து பேசுகிறாரு. நீங்கள் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அழுதுட்டு ஒரு மூலையில் சிம்மே வச்சு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அழுதுட்டே இருக்கிறீங்களா? ஸோ அவன் வந்துட்டு மம்மி ஏன் அழுற, ஏன் அந்த அங்கிள் ஒன்று என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் அந்த அங்கிள் ஒன்று ஏதாவது பண்ணாங்களா, அவனோட ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையே என்கிட்ட ஸ்வீட்டாக தான் பேசினார் அப்படிங்கிறான். யார்கிட்டையும் பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு நீ அவங்கக்கிட்டலாம் பேசுகிற, உன்னை நான் யார் கண்ணில் படாமல் வளர்த்து நினச்சிடும், அவங்க கண்ணிலே பட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ சிம் அப்படி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அந்த ஒரு மூலையில் உட்கார வச்சு, நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவனே நல்லா தூக்கி உங்கள் மடியிலே உட்கார வச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. என்ன அப்படின்னா, நம்ஜன் அந்த அன்றைக்கி சொல்லிட்டு போயிருப்பாள்ல. ஸோ சொல்லிட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பின்னாடியே போயிருப்பீங்க. ஸோ வெளில போய் பார்த்துருப்பீங்க, அதாவது தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. உங்கள் பாட்டில் தண்ணி யாரும் வச்சுருக்க மாட்டாங்கன்ட்டு அந்த டைமில் அந்த ஆண்டி சொல்லிட்டு கேட்டிருந்துருப்பீங்க. ஏன்னா நம்ஜன் வந்துட்டு ஒரு மாஃபியா, கொலைகாரங்க, அதாவது கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதை மட்டும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதை கேட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அப்போவே ஓடிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அந்நேரத்தில் அந்த கயிறெல்லாம் கட்டி, ஈவன் 6 months ப்ரெக்னன்சியாக இருக்கிறப்ப கூட அந்த இதிலெல்லாம் வந்துட்டு கிளைம் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு தப்பிச்சு ஓடி இருப்பீங்க. ஸோ ஓடி உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு போக முடியாது. அம்மா ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. ஸோ சாராவை தான் மீட் பண்ணியிருப்பீங்க. சாரா வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ நம்ஜனுக்கு சாரா வீடெல்லாம் தெரியாது. அதனால் அங்கே தேடாமே இருந்திருப்பார். ஒரு 2 months நீங்கள் அங்கே தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா விசா, பாஸ்போர்ட் எல்லாமே அவள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா. ஸோ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவள் தான் கொடுத்துருப்பா. உங்களை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவள் பார்த்ததுமே செம்மையாக ஷாக்காக இருக்கா. ஸோ நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இந்த நடந்து எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஸோ அவளும் வந்துட்டு உங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கிறதையும் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பா. ஸோ நீங்கள் அப்படி தான் சுவிட்சர்லாந்து வரைக்கும் வந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ஜன் ஆல்ரெடி ஒரு மாஃபியா. ஸோ அவங்க நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ என் குழந்தைய கொண்டுட்டா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு என்ன தான் உங்களுக்கு விருப்பம் இல்லாத அந்த கல்யாணமாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கிறது நீங்கள் தானே. ஸோ அது உங்கள் வயசில் தானே இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அதை விட்டு போகலை. ஸோ அவன் என் குழந்தை, அவனை நான் ஈஸியாக இவங்கக்கிட்டலாம் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்காகவே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓடி இருப்பீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் காலேஜாக முழுசாக முடிக்கலையே. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கு சின்ன சின்ன பார்ட் டைம் இந்த மாதிரிலாம் செஞ்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்துட்டு க்ரோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவனையும் வச்சுட்டு சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நீங்கள் வந்து அப்படியே கரஸ்லேயே படித்து கொஞ்சம் உங்களோட கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே அவ்வளோ பயமாக இருக்குது. என்னென்னா நம்ஜன் வந்துட்டு
குழந்தையே அந்த கல்யாண குழந்தை இதெல்லாம் எதுக்கு, அவருக்கு அந்த சொத்துக்காக தானே. ஸோ அந்த குழந்தை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவனை கொல்லக்கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை நினச்சி பயமாக்குது. சின்ன மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு டைட்டாக கக் பண்ணிக்கிறீங்க. அவன் அம்மா எனக்கு மூச்சிட முடியலன்னு சொல்கிறான். அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு நம்ஜுனுக்கு பொறுமையே இல்லை. அப்படி இப்படி பைப்பெல்லாம் ஏறி பிடிச்சி வந்து உள்ளே வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மூலையில் உட்காந்துக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பையன் அப்படின்ட்டு வராரு. நீங்கள் பின்னாடி போகிறீங்க. அவன் அந்த குழந்தைய டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் பயத்தில் அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் ப்ளீஸுங்க, நாங்கள் உங்களுக்கு தொல்லையே பண்ணாமல் தான் நீங்கள் இருக்கோம், குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இதை சொல்லிவிட்டு அவனை ஒரு மாதிரி ஏதோ நம்ஜுன் அவனை கொல்ல வர மாதிரி, நீங்கள் அவனை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணவும் அங்கேயே வந்துட்டு நம்ஜுனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுது. நான் அவனை கொல்லுவேன் நீ நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் பயந்துட்டு ப்ளீஸுங்க என்ன வேணால் எதாவது பண்ணிக்கோங்க, என்னோடய பையனை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொத்து எல்லாமே கிடச்சிருக்கோம்ல, அதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு இருந்தாலுமே நீங்கள் பயப்பட்டதில் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் உங்ககிட்ட வந்து உட்காடுறாரு. ஸோ நீங்கள் நடுங்குறீங்க, குழந்தையும் சேர்ந்து நடுங்குறான். அம்மா இந்த அங்கிள் பேட் அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். ஸோ நீங்கள் ப்ளீஸ் என் பையனை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ இதை கேட்க அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் அமைதியாக இரு, அவன் ஏன் பையன், நான் ஏதாவது பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரே வார்த்தை திருத்திட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல அவரால். ஸோ நம்ஜுன் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் போய் அமைதியாக நின்றுக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் காம் ஆகட்டும்ன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த சிம்சிமை பிடிச்சது தான், விடவே இல்லை. அவனும் பயந்துட்டு மம்மின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் கழுத்தோடு சேர்த்து பிடிச்சி. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் நீங்கள் காம் ஆகுறீங்க. அதுக்கப்புறமா தான் நம்ஜுன் வந்துட்டு என்ன அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. பையனது பண்ண மாட்டிங்கள, உங்களுக்கு ஏதாவது கையெழுத்து வேணால் கூட நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு பையன் உன்னால் புரிஞ்சுக்கவே முடியலையா, அன்றைக்கி நைட் நான் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்னால் யாரையும் நம்ப முடியாதுங்க, நீங்கள் ஒரு கொலைகாரங்க, எனக்கு 10 நாள் வரைக்கும் தெரியாது. அந்த அன்றைக்கி அந்த அம்மா மட்டும் சொல்லலைன்னா எனக்கு சத்தியமாக நீங்கள் ஒரு கொலைகாரன், ஒரு மாஃபியா, இந்த மாதிரி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கொலைகாரங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஏன் அது முன்ன, இப்போ நான் மாறிட்டேன் அப்படிங்கிறாரு. மாறிட்டீங்களா, நீங்கள் மாறிக்கோங்க, ஆனால் எங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் உனக்கு புரியுதா இல்லையா, நான் 6 வருஷமாக உன்னை தேடாத இடமே இல்லடி, இப்போ மட்டும் என்ன உன்னை தேடி தான் இங்கே வந்திருக்கேன், நான் என்ன சும்மா ஊர் தான் வந்தேன் நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்குங்க எங்களை தேடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவரால் சொல்லி புரிய வைக்கவே முடியல. அப்படியே வந்துட்டு இங்கே தானே இருப்பேன், பத்திரமா இரு, நானும் இங்கே தான் இருப்பேன், உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன், என்றைக்கு நீ என்னை ஏற்றுக்கிறியோ அன்றைக்கி வரைக்கும் நான் உன்கிட்ட பேசக்கூட இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே பேசலை. ஸோ நம்ஜன் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு ஒரு சோஃபா இருக்கும்ல, ஸோ அங்கே எப்படி படுத்துக்கிறாரு. நீங்கள் இவனை நம்பலாமா வேண்டாமா, இவன் எதுக்கு இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே இருக்கீங்க. இந்த மாதிரி தான் டேஸ்லாம் வந்துட்டு அங்கேயே போகுது. நம்ஜுனும் அங்கே தான் இருக்கார். ஆனால் சிம்சிமை மட்டும் தப்பி தவறி கூட நம்ஜுன் பக்கத்தில் கூட விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் நம்ஜுன் வந்துட்டு அவரே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறாரு. ஸோ உங்கள் 2 பேத்துக்கு வைக்கிறாரு. ஆனால் உங்ககிட்ட பேச மாட்டுறாரு. ஏன்னா பேசினா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. பட் எல்லா வேலையும் அவரே செஞ்சு வைக்கிறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தீங்கன்னா காஃபி இருக்குது, சிம்சிமுக்கு பால் இருக்குது. ஸோ இந்த காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு போனால் டைனிங் ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படியே தான் ஒரு 1 மந்த் இருக்கும். நம்ஜுன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனால் உங்களுக்காக எல்லாமே செய்கிறாரு. நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவரே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிறாரு. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஆக்சுவலாக நம்ஜுன் ஃபோனுக்கு தான் கால் வரும். ஸோ நம்ஜுன் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார், வெளில போயிருப்பார். நீங்கள் தான் அந்த கால் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து பார்த்தா அந்த மெய்ட் அம்மா தான். தம்பி எப்படிடா இருக்க, எங்கடா இருக்க, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. சொன்னீங்க அம்மா நீங்கள் அங்கே இருந்த மெய்ட் தானேன்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ யாருமா அப்படின்னு கேட்கவும் நான் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏம்மா நீ ஏம்மா இப்படி பண்ண, ஏம்மா சொல்லாமல் கொள்ளாமல் போனேன், அவன் பைத்தியக்கார மாதிரி 6 வருஷமாக ஒன்று தேடாத இடம் கிடையாது, ஒழுங்காக அவன் சாப்பிடல, ஒன்றும் இல்லை, தூங்கலை, எப்படி எப்படி இருக்கிறான் தெரியுமா, நீ பார்த்தியா அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன சொல்கிறேன்னா
அவங்ககிட்ட எதுவுமே சொல்லையா? அவன் 6 வருஷமாக உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தான் தெரியுமா? நீ எங்கே தான் போன? அன்றைக்கி மட்டும் அந்த டிவி சேனலில் ஒன்று பார்க்கல அப்படின்னா இன்னும் அவன் பைத்தியக்காரனாட்டு தேடிட்டு தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ நம்ஜுன் வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சிம்சிம் வந்துட்டு அதாவது சிம்சிம் வந்து நம்ஜுன் கிட்டே போனாலும் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. சிம்சிம் மட்டும் எத்தனை நாளைக்கு அப்படியே இருப்பான்? அந்த அங்கிள் கிட்டே நான் பேசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் நான் உனக்கு அங்கிள் இல்லைடா, உனக்கு டேடிடா அப்படின்னு சொல்கிறாரு. டேடியா? எனக்கு மம்மி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். மண்டிலே போட்டனா பாரு, நான் உன்னோட அப்பாடா, நாலாம் நீ இப்படி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி யாரும் உனக்கா? சரி ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அந்த மாதிரி அஸ்கி வயசில் பேசுவோம்ல. ஸோ அப்படி பேசிக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்ன தான் பேசிக்கிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் கண்டுக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு எதோ பேசிக்கிறாங்கிறது மட்டும் தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்ப்பீங்க. நம்ஜுன்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்க, அவரும் உங்ககிட்ட பேச மாட்டார். பட் எல்லாமே செஞ்சு வைப்பார். இப்போது அவன் ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஜிம்மியை பார்க்கணும் அப்படிங்கிறான். ஜிம்மியை பார்க்கணுமா? டேய் என்ன அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் நான் வேணா உங்களை அப்பான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா கேள்வி? நான் தானே உன்னோட அப்பா தான் நீ கூப்பிடணும், அப்போ தான் நான் உன்னோட ஜிம்மியை பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே டேடி, எனக்கு என்னோடய ஜிம்மியை பார்க்கணும் அப்படிங்கிறான். உன்னோட ஜிம்மியா அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அம்மா என்னை விடவே மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லவும், உன் அம்மா என் கூடயே ஒன்று விட மாட்டாளே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இப்போ கூட நான் அந்த அங்கிள் கிட்டே பேசிட்டான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, அப்போ கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே சாயந்தரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் திருட்டுத்தனமாக 2 பேரும் போயிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்மியை பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ஒரு 2 மந்த் ஆயிருந்திருக்கும். இவங்க அடிக்கடி இந்த மாதிரி சீக்ரெட்டாக பேசிக்கிறாங்க. என்ன தான் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே டவுட் வந்திருக்கும். ஸோ ஒரு நாள் வந்துட்டு அவன் மறுபடியும் நான் போயிட்டு நம்ஜன்கிட்ட பேசிகிட்ருப்பான். அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருட்டுத்தனமாக காது வச்சு கேட்குறீங்க. என்னன்னா அவன் போயிட்டு அப்பா ஜிம்மியை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே உன் அம்மா ஆஃபீஸ் போட்டோம் அப்புறம் போகலாம் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸ் போனால் தினமும் இதுதான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போல்லாம் வந்துட்டு நம்ஜுன்கிட்டேயே ஜிம்மை விட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அவர் மேலே இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பேசிக்கிறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா அடுத்த நாள் வந்துட்டு ஜிம் வந்துட்டு ஜிம்மி பார்க்கணுன்னு கேட்டான்ல. ஸோ அதனால் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே கூட்டி போயிட்டு அதுங்க 2 செம சேட்டை, விளையாட்டு அவ்வளோ விளையாட்டு, சும்மா அது பார்க்க செம க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ஜுன் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா எமோஷ்னலாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ஜுன் அதை அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் நியூஸில் பார்த்தது படித்தது எல்லாமே வந்துட்டு நம்ஜுன் செம்ம வந்துட்டு கொலைக்காரங்க அப்படி இப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இவனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்டே தான் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஒரு டே வந்துட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். ஸோ நம்ஜுன் வந்து பக்கத்தில் உட்காடுறாரு. நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் உங்களோட கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவும் மறுப்பு சொல்லலை, அப்படியே அமைதியாக உட்காடுறீங்க. ஏன்னா உங்களுக்கும் அந்தளவுக்கு கோவம் இல்லைல்ல. ஸோ இப்போயாவது நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. இனிமேல் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே நம்பிட்டு திரும்பி பார்க்குறீங்க. சொல்லு ப்ளீஸ், உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் தெரியல, எனக்கு உன்னை நம்புறதான்னு தெரியலை, ஆனால் என்னால் உன்னை நம்ப முடியல முழுசா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு நான் என்ன பண்ண நீ நம்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு நிஜமாக உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் கூட பிடிக்கல, ஏதோ நீ என்னை கடிச்சிட்டு போய் கல்யாணம் பண்ண, அப்புறம் ஏதோ சிம் அவன் பிறந்தான், அவனுக்காக நான் என் லைஃப்பை வாழ்கிறேன், அவ்வளோதான். உன்னை எனக்கு பிடிக்கல, உன் மேலே எனக்கு எந்த லவ் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெஞ்சு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறமா நம்ஜுன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படி பின்னாடியே வராரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ இது என்னடி அப்படின்னு சொல்கிறாரு. டி போட்டு பேசாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
நான் அப்படி தான் பேசுவேன். இது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃபோட்டோ வீடியோ கிளிப்பெல்லாம் எடுத்து காட்டுறாரு. ஸோ பார்த்தா நீங்கள் இத்தனை நாளாக வந்துட்டு நம்ம சிம்ஜிம் கூட விளையாடிட்டு இருந்திருப்பாங்கள்ல, ஸோ அத்தனை வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் தலையை வந்துட்டு பேசவே வந்திருப்பார். சரி ஓகே, அவளுக்கு பிடிச்சிருக்கு போல், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு வந்திருப்பார். ஸோ நீங்கள் இதெல்லாம் நான் எடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நான் எடுத்தேனா அப்படிங்கிறாரு. இது சிம்ஜிம் அப்படின்னு சொல்லவும், அவன் எப்படி எடுப்பான், அவனும் தானே ஃபோட்டோவில் வீடியோலலாம் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நம்ஜூன், இதெல்லாம் எப்போ எடுத்தீங்க, இதெல்லாம் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸோ நம்ஜூன் அப்படி உங்ககிட்ட வராரு. ஸோ கிட்டே வந்துடும், நீங்கள் தோணப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு எனக்கு பதில் கிடச்சா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே என்னென்னுங்க மறைக்க முடியும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் தான் எடுத்தேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஏன்னா என்னை பிடிச்சிருக்கானே கேட்காம தானே எனக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஐயோ என் பழசெல்லாம் பேசாத, பட் இப்போது புதுசு ஓகேவா, இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நம்ஜூன் கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லவும், படாரம் என்ன பண்ணிட்டீங்கன்னா சட்டை இருக்குதுல்ல, ஸோ சட்டை காலர் இருக்குல்ல, ஸோ காலர் பிடிச்சிடுறீங்க. ஏய் என்னது அப்படின்னு சொல்லவும், உன்னை சட்டை காலர் பிடிச்சி நான் கேட்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா உன் காரை பார்த்த ஒரே பாவத்துக்காகவாடா என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இப்படி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜூனுக்கு சிரிப்பாக வந்துடுச்சு. ஏய் அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை, ரோட்டில் ஒரு கார் அழகாக போச்சுன்னு பார்த்தேன், அது ஒரு குத்தமாடா, எப்படி என் லைஃப்பை தலைகளாக மாற்றிட்டல நீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ஜூன் அப்படியே உங்களை சட்டையில் தானே கையை பிடிச்சி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த கையை அப்படியே எடுத்து ஹோல்ட் பண்ணி உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு, நீ அந்த காரை பார்த்தப்ப தான் நான் உன்னை பார்த்தேன், அப்புறம் நடு ரோட்டில் சிக்னல் எடுத்தது கூட தெரியாமல் மேடம் பேசிட்டு விளையாடிட்டு இருந்தீங்க, தெரியல எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சும்மா ரோட்டில் உன் ஃப்ரெண்டு கூட தானே உன் கூட வந்தா, நான் அவளை கூட கடத்திட்டு போயிருக்கலாமே, ஆனால் நான் உன்னை கடத்தினேன், எல்லாம் விதிமா, எனக்கு மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், மற்றபடி பாஸ்ட்டுக்கெல்லாம் சாரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சரி அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போது நம்ஜூன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்ணத்துக்கிட்ட அப்படியே கொண்டு வராரா. ஸோ கிஸ் பண்ணலான்ட்டு வராரா. ஸோ அதுக்குள்ளே டோரு டபக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு மம்மி டாடி அப்படின்னு ஒரு சத்தம். யார், நம்ம கரடி குட்டி தான், யார் சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி நம்ம சிம் தான் ஓடி வரான். இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தானே நான் ஏதோ ட்ரை பண்ணேன், அது பொறுக்கலையாடா உனக்கு குள்ளே வாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து அப்படியே அந்த நம்ம சிம் இருக்காங்க, ஸோ அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவன் ஐயோ எதுக்கு என்ன திடீர்னு துரத்துறீங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறத சிரிச்சுட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஓடி பிடிச்சி விளையாடுறப்ப நம்ம பார்ப்போம்ல, ஸோ அது மாதிரி ஹாப்பியாக நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறத சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேடியா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் ஒரு விஷயம், நான் முன்னாடி சொன்ன டைட்டில் வந்துட்டு டைட்டிலாக போட மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு, அதனால் நான் டைட்டில் வேறு மாதிரி போட்டிருப்பேன் ஓகேங்களாடியே. சரி ஓகே, ஸ்டோரி முடிஞ்சிச்சு, டாட்டா சராங்க. ஸ்டோரி பிடிச்சதா சொல்லுங்கள் ஓகேவா.